ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் வாகை சுடவா சீரியல் ரசிகர்களுக்கு ஃபேவரட். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துருவோமா? நேற்று எபிசோடில் சாப்பாட்டில் விஷம் கலந்ததாக கூறி ஜீவா ஆதியை கடுமையாக வெறுப்பேற்றி வாந்தி எடுக்க வைத்த நிலையில் இன்னைக்கு கதை மேலும் சூடு பிடிக்குது. ஆதியை வீட்டிலிருந்து அனுப்பி வைக்கும் ஜீவா இனிமேல் தனது வீட்டு பக்கம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுக்கிறாரு. இதனால் ஆதி அதிர்ச்சியுடன் அங்கிருந்து கிளம்புகிறாரு. இன்னொரு பக்கம் திடீரென தேன்மொழி வாந்தி எடுக்க தொடங்குகிறாள். இதை பார்த்த அப்பத்தாவுக்கு சந்தேகம் எழுது. உடனே மீனாட்சி தேன்மொழியை தனியாக அழைத்து சென்று விசாரிக்க அவர் கர்ப்பமாக இருப்பது தெரிய வருது. இந்த தகவலை கேட்ட மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. காரணம், முதல்ல தேவி அம்மாவாக வேண்டும் என்பதே அப்பத்தாவின் ஆசை. எனவே இந்த விஷயம் இப்போது வெளியில் தெரிந்தால் பெரிய பிரச்சனை வெடிக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு தேன்மொழியின் கர்ப்பத்தை ரகசியமாக வைத்திருக்க முடிவு செய்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த விஷயம் அப்பத்தாவின் காதுகளுக்கு சென்று போயிடுது. ஸோ இதனால் கடும் கோபமடையும் அப்பத்தா வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறிந்து தனது ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறாங்க. வீட்டில் உள்ள அனைவரும் அவரது நடவடிக்கையால் அதிர்ச்சியடைந்து நிற்கிறாங்க. நிலையை சமாளிக்க முயலும் மீனாட்சி தேன்மொழி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு கூறினாலும் அப்பத்தா அதை நம்ப மறுக்கிறாங்க. உண்மையை தெரிந்து கொள்ள மருத்துவச்சியை வீட்டுக்கு வரவழைத்து பரிசோதனை செய்ய திட்டமிடுறாங்க. இதை கேட்டு பதற்றமடையும் மீனாட்சி தேன்மொழியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்து விடுவதாக சொல்றாங்க. ஆனா அப்பத்தா அதற்கும் சம்மதம் தெரிவிக்காமல் வீட்டிலேயே பரிசோதனை நடைபெறணும் அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்றாங்க. அதோடு நிற்காம ரம்யாவுக்கு அழைப்பு விடுக்கும் அப்பத்தா தேன்மொழி கர்ப்பமாக இருப்பது குறித்து பேசுவதோடு ஜீவா மீனாட்சியை பிரிக்கவும் திட்டம் தீட்ட சொல்கிறாங்க. ஸோ இதனால் அடுத்தடுத்து பிரச்சனைகளுக்கு விதை போடப்படுது. இறுதியாக அப்பத்தா அழைத்த மருத்துவச்சி வீட்டுக்கு வராங்க. இதனால் தேன்மொழியின் கர்ப்ப ரகசியம் அனைவரின் முன்னும் அம்பலமாக போதா அப்படின்ற ஒரு பரபரப்பு உச்சத்தை தொடுது. தேன்மொழியின் கர்ப்பம் உறுதியாக தெரிய வருமா? அப்பத்தாவின் கோபம் எந்த அளவுக்கு செல்லும்? குடும்பத்தில் அடுத்ததாக என்ன புயல் வீச போகுது போன்ற பரபரப்பான திருப்பங்களோட வாகை சுடவா சீரியல்ல மறக்காம ஜீ தமிழ்ல பாருங்க. அண்ட் இது போல சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.